முன்னெல்லாம் பொய் சொல்ல மாட்டேன், இப்ப அதையும் சொல்ல பழகிட்ட இல்ல? நீ சந்தோஷம் வாழலன்னு எனக்கு தெரியும். நீ ஒரு வீட்டுல, கார்த்திக் ஒரு வீட்டுல, எப்படிமா சந்தோஷம் வரும்? பட்டணத்து வாழ்க்கை பட்டுப்படாத ஒரு வாழ்க்கைமா. இது உனக்கு பழகி இருக்கலாம், எனக்கு இது சுத்தமா பிடிக்கலமா. சந்தோஷம் வாழ வேண்டிய வயசுல நீ கஷ்டங்களெல்லாம் அனுபவிக்கிறது என்னால தாங்கிக்க முடியலமா. நல்லா யோசிச்சு பாருமா. மத்தவங்களும் ஒன்னு ஒரு சங்கடமா நினைக்கூட நான் நினைக்கிறேமா. உன் மனதைரியம் எனக்கு கிடையாதுமா. உன்னால எதையுமே சாதாரணமா எடுத்துக்க முடியுது. கிராமத்தானோட உடம்புதாமா கல்லு. மனசு இழகுன மனசுமா. என் மனசுல பட்டதை சொன்னேன். நம்மள யாரும் கை நீட்டி பேசிட கூடாதுமா, அதுவும் நான் உயிரோட இருக்கிறப்போ. மாமா, உங்க மனசை யாரோ கெடுத்திருக்காங்க. சொல்லுங்க, யாரு, என்ன சொன்னாங்க? உன் மேல யார் அக்கறைப்படணுமோ அவங்கதான். ஓ, அவரை பார்த்துட்டு தான் வரீங்களா? ரொம்ப கோவமா பேசிட்டாரோ? மாப்பிள்ள சொல்லித்தான் தெரிஞ்சுக்கணுமா? கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையா? புருஷன் முண்டாட்டி சேர்ந்து இருக்கிறப்ப 1008 பிரச்சனை, இப்ப தனித்தனியா வேற பிரிஞ்சிருக்கிறீங்க, கேட்கணுமா? இந்த நேரத்துல அவருக்கு பிடிக்காத விஷயம் ஒண்ணுன்னா நீ செய்யறதும் அதுக்கு அவர் கோவப்படுறதும் நல்லாவாம இருக்கு? உன்னோட ஒவ்வொரு நடவடிக்கையும் சேர வர்ற தண்ணிய அணை போட்டு தடுக்கிற மாதிரி இருக்குமா? ஒண்ணு நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும், இல்ல நம்ம கிராமத்துக்கு நீ திரும்பி வந்துடணும். நீயே ஒரு நல்ல முடிவெடு. அது வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன். ராஜி, தண்ணி கொண்டாமா. இத கொண்டு வரேங்க. வாமா. வாமா. எப்படி இருக்க? இந்துவை கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. ஸ்கூல்ல ஏதோ டான்ஸ் கிளாஸா, அதுக்கு போயிருக்கா. ஆஹா. சாந்தி, உனக்கு எதுக்காக நன்றி சொல்றதுன்னு எனக்கு புரியலம்மா. ஏன் மாமா, எதுக்கு நீங்க எனக்கு நன்றி சொல்லணும்? பார்த்து பார்த்து ஒவ்வொருத்தரோட பிரச்சனையா நீ தீர்த்துட்டு வரமா. ஷியாமா உமாவுக்கு பார்ட்னர் ஆக்கின, ராஜ் கௌதமுக்கு அவங்க கம்பெனிலே வேலை பண்ணி வச்ச, எப்படியோ வெளிநாடு போய் பொழைச்சுக்கிறேன்னு பிடிவாதமா இருந்த தினேஷ உமா கம்பெனிக்கு அட்வர்டைஸ்மெண்ட் அசைன்மெண்ட் இங்க இருந்தே பண்ண வச்ச பாரு. அது எவ்வளவு பெரிய காரியம் தெரியுமா? யூ ஹவ் டன் a great job. ஆமாமா. சுவாதி கூட என்கிட்ட தான் புருஷன் வெளிநாடு போற மனசோட இருந்தாரு, நல்ல வேளை சாந்தி அண்ணி தான் காப்பாத்தினாங்கன்னு சொன்னா. நீ நிறுத்தலைன்னா நிச்சயமா அவன் வெளிநாடு போயிருப்பாமா. இங்கே என்னால அவனை கண்ட்ரோல் பண்ண முடியல. வெளிநாடு போயிருந்தா என்ன ஆயிருப்பான்னு நினைச்ச பயமா இருக்குமா? மாமா, தினேஷ் திறமைய வெளிநாட்டுல வைக்கிறத விட நம்ம குடும்பத்துக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாமே. பல விஷயங்களை நீ தைரியமா தான் ஹேண்டில் பண்ற. இதே வார்த்தைய உங்க சின்ன பிள்ளை சொல்லியிருந்தா அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னு நினைப்பேன். ஆனா நான் ஏன் இதெல்லாம் பண்றேன், அதோட உள்நோக்கம் என்னன்னு அவருக்கு புரியவே மாட்டேங்குது. நிதானமே இல்லாம நடந்துக்கிறாரு மாமா. ஏமா, உங்ககிட்ட சத்தம் போட்டானா? சத்தம் போட்டிருந்தாலும் பரவாயில்ல அத்தை, இப்ப ஒருபடி மேல போயிட்டாரு. அப்படின்னா அடிச்சானா? அடிச்சாதான் சந்தோஷப்படுவனே. பின்ன ஊர்ல இருந்து மாமாவை வர வச்சு அவர்கிட்ட சாந்திய திரும்ப ஊருக்கு கூட்டிட்டு போயிடுங்கன்னு சொல்லிருக்காரு. அட பாவி. நான் இங்க இருந்தா அவர் பேச்ச கேட்காம பிரச்சனை கொடுக்கறேனா அவரால நிம்மதியா இருக்க முடியலையா? நான் ஊரை விட்டு போனாதான் அவருக்கு நிம்மதியா. மாமாவும் பிடிவாதமா ஊருக்கு கூப்பிட்டு இருக்காரு. இவனுக்கு ஏன் இந்த வேண்டாத வேலையெல்லாம்? மாமாவை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல. நான் அவர் வேற விதமா பேச ஊருக்கு அமிச்சிடலாம், ஆனா அவர் மனசை புண்படுத்த நான் விரும்பல. அதே நேரம் நான் அப்படி பேசி அமிச்சா அப்புறம் கார்த்திக் சொன்னதெல்லாம் உண்மைன்னு ஆயிடும். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. மாமா ரொம்ப பிடிவாதமா இருக்காரு. 2 பேரும் சேர்ந்து வாழறதா இருந்தா இங்க இல்லைன்னா ஊருக்கு கிளம்புங்கிறாரு. மாமா, நீங்க தான் அவர்கிட்ட பக்குவமா பேசி என்ன நடந்ததுன்னு புரிய வைக்கணும். உன் மாமாவை நான் முன்னால சந்திச்சதுக்கும் இப்ப சந்திக்க போறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதுக்காகவே நான் வந்து பேசுறேன். சரிம்மா, நீ போ. சரிங்க மாமா, நான் வரேன். நான் இங்க வந்துட்டு போனத உங்க பிள்ளைகிட்ட சொல்லிடாதீங்க. பார்க்கலாம்.
வரேன் அத்தை. என்னங்க வாங்க சாப்பிடலாம். இருமா நியூஸ் கேட்டு வரேன். The judge is already under suspension in connection with an extortion case in which underworld don Chota Shakil and one of his associates are accused. வா கார்த்திக், Reports say வந்து உட்காரு. J.W. Singh is சிடோ. என்ன விஷயம்ப்பா? மரியாதை வார்த்தையில மட்டும் இருந்தா போதாதுப்பா, நடத்தையிலே இருக்கணும். என்னப்பா இப்படி பேசுறீங்க? பழைய ஆர்கே இருந்தா சத்தம் போட்டு பேசுவேன். இப்பதான் சத்தத்துக்கு எனக்கு சம்பந்தமே இல்லைன்னு ஆயிடுச்சே. என்னப்பா என்னைக்கு நான் உங்ககிட்ட மரியாதை எல்லாம் பேசிருக்கேன்? அதனாலதான்ப்பா கேட்கிறேன். இது என்ன புது பழக்கம்? என்ன கேட்காம இவ்வளவு பெரிய முடிவு எடுக்கிறது? என்னப்பா பண்ண? சாந்தியோட மாமாவை இங்க வரவழைச்சது யார்? சொல்லுடா, கேக்குறாருல. கொஞ்சம் இருமா. சாந்தியோட மாமாவை நீ இந்த ஊருக்கு வரவழைச்சியா? ஆமாம், வர சொன்னப்பா. வரவழைச்சது தப்பு இல்லப்பா, ஆனா அவரை சாந்தி ஊருக்கே கூட்டிட்டு போயிருங்கன்னு சொன்னியா? ஆமா. உனக்கு என்ன உரிமை இருக்கு அவளை ஊருக்கு போக சொல்ல? என்ன கேட்காம ஏன் அப்படி ஒரு வார்த்தை சொன்ன? அந்த வார்த்தையோட கணம் உனக்கு தெரியுமா? ஆழம் தெரியுமா? அதை கேட்டு சாந்தி மனசுப்பட்ட வேதனை உனக்கு தெரியுமா? தெரியும்பா, தெரிஞ்சுதான் சொன்னேன். என்ன மன்னிச்சிருங்கப்பா. என்னால அவ பண்ற எந்த காரியத்தையும் தாங்கிக்கவே முடியல. அது மட்டும் இல்ல, அவ பண்ற எல்லா காரியமும் அபிராமிக்கு சாதகமாவே அமைதுப்பா. அதை அவ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. அப்பா நீங்க ஒரு விஷயத்தை மறந்துட்டீங்க. அவ என்ன விட்டு ஊருக்கு போயிட்டு திரும்பி இங்க வந்தப்ப அவ என்ன நம்பி வரலப்பா, உங்களை நம்பிதான் வந்தா. அவ இங்க இருந்தா அவ எல்லா விஷயத்திலுமே தலையிடுவா. அதான் அவங்க மாமா ஊர்ல இருந்து வர சொல்லி அவளை மறுபடியும் ஊருக்கே கூட்டிட்டு போக சொல்லிட்டேன். அம்மா, இப்ப நான் சொன்னது எல்லாமே நம்ம எல்லாரோட நன்மைக்காகத்தான். அம்மா, சாந்தி ஊரை விட்டு போனாதான் அபிராமி எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டா. கார்த்திக், நீ சொல்றதெல்லாம் உனக்கும் சாந்திக்கும் உள்ள பிரச்சனை. அதையே உன் மாமா வரைக்கும் கொண்டு போன. எனக்கு மட்டும் ஆசையாம்மா. நான் நல்ல விதமா சொல்லி பார்த்தேன், உங்க மூலியமாவும் சொல்லி பார்த்தேன். அவ கேட்கல. எனக்கு வேற வழி தெரியலம்மா. டேய், என் முகத்தை பார்த்து சொல்லு. சாந்தி ஊருக்கு திரும்ப போயிட்டா நீ நிம்மதியா இருந்துருவியா? நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ சந்தோஷம்னு எதை நினைக்கிற? அவ கூட சேர்ந்து வாழ்றதியா இல்ல அவளை விட்டு பிரிஞ்சு வாழ்றதியா? என்னட்ட பாக்குற? நீ சொல்றத வச்சுதான் இந்த விஷயத்தெல்லாம் ஒரு முடிவு எடுக்க முடியும். டே கார்த்திக், சாந்தியை நீ முதல்ல இந்த வீட்டுக்கு கூட்டு வந்தப்போ எந்த சூழ்நிலையில நீ அவரை கட்டிட்டு வந்தேன்னு எனக்கு தெரியாது. ஆனா உண்மை தெரிஞ்சதும் உன் மேல உண்மையாவே நான் பெருமைப்பட்டேன்டா. சாந்தி மேல பரிதாபப்பட்டேன். உன்னை நீ மறந்துட்டா. என்னால இவ்வளவு தூரம் அவமானப்பட்டவோ மறுபடியும் இந்த வீட்டுல கால் எடுத்து வைக்க வேண்டிய அவசியமே இல்லடா. அப்படி இங்க வந்தாலே அவளுக்கு எவ்வளவு பெரிய மனசு. இங்க அவமானப்படுறதை விட பேசாம கிராமத்துல இருக்கலாம் இந்த பொண்ணு நினைச்சிருக்கலாம்ல. இது ஏன்டா உனக்கு புரிய மாட்டேங்குது? டே கார்த்திக், முதல்ல அவளை சரியாவே புரிஞ்சுக்காத நானே இவ்வளவு அழகா அவளை புரிஞ்சுட்டு இருக்கேன். நீ ஏன்டா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? அவனை யோசிக்க விடுங்க. வாங்க.
மாமா வணக்கம். வணக்கய்யா, மன்னிக்கணும். போன தடவை சந்திச்சப்போ உங்க பேரை கேட்டுக்கிற நிலைமையில இல்ல. வீட்டுல இப்ப இருந்த சந்தர்ப்பம் படி நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். தாத்தா எப்படி கண்ணா இருக்க? பாரு, தாத்தா உனக்காக சாக்லேட் வாங்கிட்டு தரேன். சாப்பிட்டு நல்லா படிக்கிறியா? அம்மா எங்க? அம்மா, தாத்தா வந்திருக்காரு. நிக்கிறீங்களா? உட்காருங்க. பரவாயில்லைங்க. அப்புறம் ஊர்ல விவசாயம் எல்லாம் எப்படி இருக்கு? நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு. இப்ப கூட வேலையெல்லாம் அப்படியே தான் போட்டுட்டு வந்திருக்கேன். எதுக்குங்க சாந்தியை ஊருக்கு கூட்டு போவா? ஆமா. வாங்க மாமா. சாந்தி நீங்க கூட்டு போலாம். என்ன அப்படி பாக்குறீங்க? ஊர்ல எதுவும் திருவிழாவா இல்ல வீட்டுல எதுவும் விசேஷமா? எங்க மாமாவால எந்த பதிலும் சொல்ல முடியாது. என் மகன் தான் சொல்லணும்ங்கிறியா? அத நான் கேட்டுக்கிறேன். நீ இவருக்கு சொல்ல வேண்டிய பதில சொல்லிட்டியா? என்ன மாமா? நான் உங்களோட வரதா இல்ல, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுங்கன்னு சொல்லிட்டியா? இல்லைங்க, சாந்தி வரலைன்னு சொன்னாலும் நான் அவளை விட்டுட்டு போறதா இல்ல. ஐயா, என் மகன் அவசரப்பட்டு பேசினாங்கிறதுக்காக நீங்களும் அவசரப்படாதீங்க ஐயா. கல்யாணம் பண்ணிட்டு வந்தப்போ இந்த சாந்தி வீட்டுக்குள்ள வராதுன்னு சொன்னவனு நான் தான். இப்ப வீட்டு விட்டு போகாதமான்னு கேட்டுக்கிறவனு நான் தான். என் மகன் பேச்சு பெருசா எடுத்துக்காதீங்கய்யா. அவன் எப்பவுமே இப்படித்தாங்க, அவசரப்பட்டு முடிவெடுப்பான், அவசரப்பட்டு பேசுவான். ஐயா, உங்க பெருந்தன்மையான பேச்சு எனக்கு புரியுது. வீணா வருஷம் போதே தவிர அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ற மாதிரி தெரியலையே. உங்க பையனும் சாந்தி சேர்ந்து வாழ்வாங்கிற நம்பிக்கை எனக்கு முதல்ல இருந்துச்சு. இப்ப எனக்கு சுத்தமா இல்லைங்க. ஐயா, இதுல முடிவெடுக்க வேண்டியது நான், என் மகன் இல்ல. அதுவும் தவிர சாந்தி என் மருமக இல்லையா, என் மக. ஆமா ஐயா, இதுதான் உண்மை. இது என் பேர். இதை யாராலும் மாத்த முடியாது. ஐயா, மூடி இருந்த என் கண்ணை திறந்தவ இந்த சாந்தி. உறவுகளே வேண்டான்னு வெறுத்து போய் ஆசிரமத்து பக்கம் போன என்ன தேடி கண்டுபிடிச்சு மறுபடியும் குடும்பத்தோட பிணைச்சவ இந்த சாந்தி. அதனாலதான் சொல்றேன், இவளையும் கார்த்திகையும் சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட தார்மீக பொறுப்பையா. அதை நிச்சயமா நான் செய்வேன். நான் வரமா? வரண்ட செல்லம். இந்த குட்டி சாப்பிடலாமா? எனக்கு பசிக்கல. இப்படி விளையாடிக்கிட்டே இருந்தா எப்படி பசிக்கும்? சாரிம்மா. ஹாய் பாட்டி. பாட்டி எப்படி இருக்க? வாங்க அத்தை. பாட்டி, நேத்து தாத்தா வந்தப்ப ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னடா செல்லம்? அம்மா, நீயே சொல்லுமா. நீயே சொல்லு. யாராவது சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல அத்தை, நாளைக்கு இவளுக்கு பர்த்டே, அதனால எல்லாரையும் கூப்பிடணுமா. கூப்பிட்டுட்டா போச்சு. உன் பர்த்டேவை ஜாம் ஜாம்னு கொண்டாடிடலாம். சாந்தி, உங்க மாமா எங்க? அவர் குழந்தைக்கு ட்ரெஸ் வாங்க போயிருக்காரு. நீங்க வாங்க அத்தை, உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? பரவாயில்லம்மா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன அத்தை? கார்த்திக் பண்ண காரியம் எனக்கும் மாமாவுக்கும் சுத்தமா பிடிக்கல. அவன் அப்படி பேசுனதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ, என்னத்த நீங்க மன்னிப்பு அது தானே? அவர் குணம் எனக்கு தெரியாதா? எதுலயுமே அவசரம் தான். அவர் சொன்னதுக்காக நான் வருத்தப்படவே இல்லை. மாமா ஊருக்கு கூப்பிட்டப்பவும் நான் இதைத்தான் சொன்னேன். உங்க மாமா என்ன சொன்னாரு? அவர் மனசு மாறிடுச்சா? இன்னமும் கோவத்துலதான் இருக்காரு. ஆனா வெளிய காட்டிக்கல. அவரை நான் பாத்துக்கிறேன். உன் தைரியத்தை ஒரு பொண்ணா இருந்து நான் பாராட்டுறேன்.
ஆனா தாயா இருந்து கவலைப்படுறேன். அத்தை, நான் இழந்தது கொஞ்சம்தான். ஆனா அவ்வளவு சொத்து அனுபவிச்சு நீங்க அந்த அபிராமி கிட்ட எல்லாத்தையுமே இழந்துட்டீங்க. மாமா அந்த சொத்துக்காக ஆசைப்படாம உண்மையை மட்டுமே சொன்னாரு. அப்படி சொல்லலன்னா இன்னைக்கு அபிராமியோட நிலைமையே வேற. ஆனா அவர் அப்படி செய்யல. ஏன்? அவ திருந்தணும், உணரணுங்கிறதுக்காக தான். மதன் மாமா அவளை சுத்தமா மறந்துட்டாரு. இப்ப அவன் மேல கோவமா இருக்கிறது உங்க சின்ன மகனும் நானும் தான். ஆனா அவ மாமா மேல தப்பான அபிப்பிராயம் வச்சிருக்கா. அத புரிய வைக்கிறதுக்கு நாள் ஆகும். அதுக்கு சில பிரச்சனைகளை நான் சந்திச்சுதான் ஆகணும். பாட்டி, என் அப்பா கூட வந்து பாக்குறது இல்ல. நான் என்ன பண்ணேன்? ஏன் என் மேல கோச்சுக்கிட்டாரு? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. உன் பர்த்டேயே உங்க அப்பா நம்ம வீட்டுல தான் கொண்டாட போறாரு. சாந்தி, நான் இந்துவை கூட்டிட்டு போறேன். இவ பிறந்த நாள அங்கதான் கொண்டாடுறோம். அத்தை, இல்ல, நான் பாத்துக்கிறேம்மா. நாளைக்கு நீ அங்க வந்தா போதும். அம்மா, பாட்டி கூட போயிட்டு வரேம்மா. சரி, போயிட்டு வா. வா. இந்து, அடம் பிடிக்காம சமத்தா இருக்கணும். பாய். Bye. நான் போயிட்டு வரேன். வாங்க அத்தை. இந்து, தாத்தா, இந்து, ஒடியா 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 வாங்கிக்க. பாரு தாத்தா உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. உன் பிறந்த நாளுக்கு புது சட்டை பாரு, நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு தாத்தா. தேங்க்ஸ் தாத்தா. ஹிந்து, உங்க அப்பா வந்திருக்காரு பாரு. அப்பா, என்னடா? அப்பா, தாத்தா எனக்கு புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்திருக்காரு. நல்லா இருக்காப்பா? என் இந்து குட்டி எந்த ட்ரெஸ் போட்டாலும் அழகா இருப்பா. ஆமா, நீ எப்படிங்க வந்த? பாட்டி தான் கூட்டிட்டு வந்தாங்க. ஓஹோ, நேரா பார்த்தாதான் பேசுறீங்க. வீட்டுக்கு வரதே இல்ல. உங்க பேச்சுக்கா. வேணாண்டா செல்லம், நீயாவது என் கூட பேசணும்னா. ஆமா, தாத்தா எதுக்கு உனக்கு புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்திருக்காரு? ஐயா, உங்களுக்கு தெரியாதா?